தமிழகம் முழுவதும் விளையாட்டு மைதானங்கள் முறையான பராமரிப்பின்றி இருக்கும் நிலையில் இளைஞர்களும் விளையாட்டு வீரர்களும் சந்திக்கும் பாதிப்புகள் பற்றி விளக்குகிறது இன்றைய தமிழ் ஜனம் கள ஆய்வு. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் மக்களோட இணைஞ்சு நிறைய இடங்களில் கள ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை பி கிரவுண்ட். இந்த சுற்று வட்டார பகுதிகளில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என பலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சைதாப்பேட்டை பி கிரவுண்டை இன்றைக்கி நம்ம கள ஆய்வு செய்ய வந்திருக்கோம். இந்த பகுதிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. குறிப்பாக அந்த குடிநீர் வசதி என்பது இந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பி கிரவுண்டில் முற்றிலுமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கழிப்பிட வசதி என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுவரைக்கும் இந்த பகுதிகளில் அண்ணா நகர் மற்றும் அசோக் நகர், அது மட்டும் இல்லாமல் தி நகர் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாக்களில் இருந்து விளையாட வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு முக்கியமான விளையாட்டு மைதானமாக சைதாப்பேட்டை பி கிரவுண்ட் என்பது செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 200க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இங்கே விளையாடக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடியும். தற்போது வேலை நாட்கள், பள்ளி நாட்கள் என்பதனால் இப்போது இந்த விளையாட்டு திடல் என்பது காலியாக இருக்குது. சனி ஞாயிறுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த விளையாட்டு திடல் முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 தலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய முழுக்க மனித தலைகளாக இங்கே இருக்கும். அந்த அளவுக்கு விளையாட்டு வீரர்கள் சென்னையில் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளவு பேர் வரக்கூடிய இந்த சைதாப்பேட்டை பி கிரவுண்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இந்த விளையாட்டு திடலோ ஓரமாக இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால்லாம் பார்த்திங்கன்னா சிதிலமடைஞ்சு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் வால் சரியாக இல்லாததுனால சமூக விரோதிகள் சட்ட ஒழுங்கின பிரச்சனைகளில் இங்கே நிறைய ஈடுபட்டிருக்காங்க. அதனுடைய காட்சிகளை நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் பெரும் அளவிலான குப்பைகள் இருக்குது. இந்த சைதாப்பேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவில் இங்கே குப்பைகள் போடக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விளையாட வரக்கூடிய வீரர்கள் மதிய உணவை அருந்திவிட்டு அப்படியே குப்பைகளை அப்படியே போட்டுடுறாங்க. அதை அகற்றுவதற்கு இல்லை அது குப்பையை ஒரு இடத்துல சேர்ப்பதற்கான அந்த டஸ்ட்பின் என்பது இல்லாமலே இருக்குது. மாநகராட்சி ஊழியர்களும் இந்த பகுதிகளில் குப்பை பொறுக்காத சூழல் இருப்பதனால இங்கே விளையாடக்கூடிய வீரர்கள் அவர்களோட சுத்தத்தில் சுகாதாரமற்ற முறையில் இங்கே விளையாடக்கூடிய சூழலும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் முன்னாடி வரணும், விளையாட்டு துறையில் பெண்கள் சாதிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த விளையாட்டு திடலில் பார்த்திங்கன்னா கழிப்பிட வசதியே இல்லை. அப்படி இருக்கும்போது மகளிர் எப்படிங்க இந்த விளையாட்டு திடலில் விளையாட வருவாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு மகளிர் மத்தியில். அப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய சட்ட சிக்கலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த பி கிரவுண்டு பார்த்திங்கன்னா இவர்களுடைய தேவையை அறிஞ்சு தமிழ்நாடு அரசு இது சரி செய்யப்பட்டு மாணவர்களுக்கும் பொதுமக்களும் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள், விளையாட்டு வீரர்களோட கோரிக்கையாக இருக்குது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராதாகிருஷ்ணனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். ஓகேங்களா, நாங்கள் ஃபஸ்ட்டு கேகே நகர் ஃபுல்லாகவே. ஆனால் இப்போ கேகே நகரில் பார்த்தீங்கன்னா ஆற்று கோயில் இருக்கும் ஒன்று, அதை ஐநார் சிலை எல்லாருக்குமே தெரியல. இப்போ அது பக்கத்தில் கிரவுண்ட் இருந்தது, அது மிலிட்ரி ஏரியான்னு சொல்லி அங்கே விளையாடக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி, அங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணனால கிரவுண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ இங்கே வரோம், இந்த சைதாப்பேட் வரோம். இது சைதாப்பேட் பி கிரவுண்டு எல்லோரும் சொல்லுவாங்க. இது ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது ஏ கிரவுண்டு. இப்போ இந்த பி கிரவுண்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கிடைக்கல. என்னென்னு வச்சுக்கோங்க, சாட்டர்டே சண்டே ஆனால் எதனா ஒரு கம்பெனி காசு கொடுத்து அவங்கள 2 நாளுமே அவங்க விளையாடிடுறாங்க. கிட்டத்தட்ட 20 டீம் விளையாட வேண்டிய இடத்துல ஒரே டீம் விளையாட்டு போயிடுறாங்க. 20 டீம் என்ன பண்ணோம், இடம் இருக்காது, அங்கே போய் விளையாடுவாங்க. சரியான கூட்டம், பால் அடிக்கிறது, மூஞ்சில் அடி வாங்குறது. இப்போ இங்கே விளையாடுறனா பக்கத்துலேயே இன்னொரு டீம் விளையாடும், பேட்டை சுற்றி விடுவானுங்க, மூஞ்சில் பக்கத்துலேயே போடும். ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. விளையாடுறதுக்கு இடம் தான் தானே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபெசிலிட்டின்றதோட. இது நம்ம கவர்மெண்ட் இடம் தான் சொல்கிறாங்க ப்ரோ. ஆனால் என்னென்னா யாரோ ஒரு காசு கொடுத்து தெரிஞ்ச ஆள்கிட்ட ஏரியா ஆள்கிட்ட என்ன காசு கொடுத்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்டே கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஃபெசிலிட்டியோட எங்களுக்கு கிரவுண்டு இருந்தால் போதும் ப்ரோ. கிரவுண்டே இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சென்னையில் எடுக்கிறீங்களே, நடுவில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடம் தான். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க கஞ்சாத்தின்னு ஓரமாக சுற்றின்னு இருப்பானுங்க. அதான் நடக்கும், ரெகுலராக அதான் போகுது. இப்போ என் ஜென்ரேஷன் இருக்கும்போது, நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கிரவுண்டு இருக்கும், ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே இருப்போம், நல்லா விளையாண்டு இருக்கோம், நல்லா போவோம். இப்போ இருக்க பசங்க கிரவுண்டு இல்லை, ஃபோனை உட்காந்து ஒன்று இருக்கானுங்க, எல்லாம் அந்த மாதிரி தான் போகுது. ஃபஸ்ட்டு கிரவுண்டு விளாட்றதுக்கு நீடே நமக்கு வாட்டர் தான், தண்ணி வேணும். முக்கியமாக தண்ணி இல்லைங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வாட்டர் கேனை வாங்கிட்டு வர்றது,
அப்புறம் வந்து கேன் இல்லைனா கூட ஒரு டீம் இன்னொரு டீம் நாங்கள் எங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது நாங்கள் வாங்கிடுறோம், இதே மறந்துட்டு வர்றது அப்படிங்கும்போது அவங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பக்கத்தில் எங்கள்கிட்ட வந்து தண்ணி கேட்பாங்க. நாங்கள் கொடுத்துற இது இருக்குது. மற்றவங்களாம் இப்போ கொடுக்காதவங்கலாம் வந்து ஒரு மாதிரியாக பேசி விடுவாங்க பசங்களை. அப்போங்கும்போது அந்த நீடே இருக்காது அவங்களுக்கு. நீடு இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட் ஒரு வாட்டர் ஸ்பெஷலிட்டி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து இது டாய்லெட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இங்கே போனோன்னா இப்போ ஃபுல்லாக சுற்றிற அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு. இனிமேல் வந்து எப்படி எங்கே போய் வந்து ரெஸ்ட் ரூம் இப்போ டாய்லெட் இல்லைன்னா நம்ம சும்மா வெளியில் போவோம் கொள்ளுவோம். இப்போ அங்கும்போது சுற்றிரும் வந்து ஃபுல்லாக இது இருக்கும் போது எதுவுமே இல்லை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வாட்டர் வேணும், ரெண்டாவது வந்து டாய்லெட் கம்பல்சரி வேணும். 2 இருந்தாவே ஓரளவு கொஞ்சம் வந்து கிரவுண்டு இருக்குது. அப்புறம் வந்து ரெண்டாவது இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸை பார்த்தோம். அடுத்தது இங்கே இருக்கிற பாத்ரூமோட நிலையை வந்து பார்த்துருவோம். இந்த பாத்ரூம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா முக்கால்வாசி, அதாவது 90% இந்த பாத்ரூம் வந்து க்ளோஸ் ஆகவே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நேற்று நடந்த மீட்டிங்னால் இன்றைய தினம் வந்து இந்த பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணப்பட்டிருக்கு. ஆடவர் மற்றும் பெண்கள்னு சொல்லிட்டு இதில் பெண்களுக்கான அந்த ஒப்பனை அறை அப்படிங்கிறது முழுக்க மூடியே இருக்குது. இது யாரும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. அடுத்தது நீங்கள் பார்க்குறப்ப ஆடவருக்கான ஒப்பனை அறை. இந்த ஒப்பனை அறை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி க்ளீன் பண்ணாலுமே க்ளீன் பண்ணுறவங்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்னா உள்ள தண்ணி எதுவுமே போக மாட்டேங்குது, ரொம்பவுமே யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்குது. அவங்க சுத்தம் பண்ணுறதுக்கு கூட முடியாத சூழலில் இது இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இது சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால முழுக்க இதனுடைய செப்டிக் டேங்க் வால்வ் எல்லாமே அடைச்சிருக்கிறதால இது வந்து என்னதான் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி அவலநிலையில் தான் தொடரும். ஆடிக்கும் அமாவாசைக்கும் க்ளீன் பண்ணக்கூடிய இந்த பாத்ரூம் குறிப்பாக இங்கே விளையாடுறவங்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு கூட பயன்படுத்த முடியாத சூழலில் இருக்கக்கூடிய நிலையிலையும் இன்றைக்கி என்னதான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதோடைய நிலையில் பார்த்துருந்தீங்க. அடுத்ததாக இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த காலையில் நடந்துட்டு வர்றவங்க கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனுவல் ஒர்க் அவுட் பிளேஸ் தான் இது. பெரிய ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் சிறுவர் பூங்கா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்டியோ ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேக் வியூ கிரவுண்டினுடைய சுதந்திர பூங்கா கூட இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு சூழலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த சுதந்திர தின பூங்காவில் வந்து கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கிற மாதிரி இந்த ரிங் ஒர்க் அவுட்டு, அதே மாதிரி புஷ்அப்ஸு, இந்த மாதிரியான ஒர்க் அவுட்லாம் வச்சுருக்கணும். பட் அதில் பெஞ்ச் ப்ரெஸ் எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் வந்து இது முழுக்க வெறும் குழந்தைங்களுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஃபிசிக்கல் ஜிம் இருக்குது, அது நான் உங்களுக்கு அடுத்ததாக வந்து காட்டுறேன். பட் அந்த ஃபிசிக்கல் ஜிம்மை அடுத்தது நம்ம பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம பார்க்குறப்ப முழுக்க எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, ஸ்மோக் பண்ணிவிட்டு, கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இடமா தான் இது வந்து பார்க்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய திட்டு அழகாக இருக்குன்றனால நிறைய பேர் உட்காந்து இங்கே அவங்களுடைய பொழுதை கழிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதனுடைய நிலை அவல நிலை வந்து தொடர்ந்து தான் இருக்குது. இதனாலே குழந்தைங்களை வந்து அதிகமாக இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு பெற்றோர்கள் தயங்குறாங்க. காலையில் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்கிறதுக்கு பெரியவங்களாம் இந்த இடத்துக்கு வந்துக்கு தயங்குறாங்க. ஏன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதையும் மேம்படுத்தி கொஞ்சம் நவீனமயமாக்கி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய கார்ப்பரேஷன் பார்க்லலாம் பார்க்குறோம், நிறைய நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. டி நகரில் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ணா நகர் அந்த மாதிரி இடங்கள்லாம். இங்கேயும் அதே மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு இன்னும் உதவியாக, அதெல்லாம் பயன்படுத்துக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய மெயின் ஜிம்மை பார்க்கலாம். ஜிம்முடைய சூழலை அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ இருக்கிறது இங்கே கார்ப்பரேஷன் ஜிம்மு, அதாவது வல்லூர் கோட்டம் லேக் வியூ கிரவுண்டினுடைய கார்ப்பரேஷன் ஜிம்மில் தான் இருக்கும். இந்த கார்ப்பரேஷன் ஜிம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஃப்ளோர்லேருந்து இருக்கக்கூடிய பொருட்கள், இங்கே உபயோகப்படுத்தக்கூடிய ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே எவ்வளவு பழையதாக, எவ்வளவு துருப்பிடிச்சதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரெகுலராக வரக்கூடியவர்களே வந்து அவங்களுடைய சொந்த செலவில் ஒரு சில விஷயங்களை வந்து இங்கே புதுசாக மாற்றி பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்தாலுமே மாநகராட்சி நிர்வாகம் இதை அவ்வப்போது கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா தெரியல, கிழிஞ்சு ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்குது. இந்த பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கிற சூழலில் நிறைய இளைஞர்கள் இங்கே வர்றதுக்கு வந்து தயக்கப்படுறாங்க. இப்போ இங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப வருஷமாக இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆனந்தவர்மன் சார். எவ்வளோ வருஷமாக இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 45 இயர்ஸாக இருக்கேன் சார், 45 வருஷமாக இருக்கேன் சார். ஓகே. ஏன் இப்படி இருக்குது, துருப்பிடிச்ச நிலையில் சரியாக பராமரிக்காத ஒரு சூழல் இருக்குது?
ஆமாம் சார், நான் கார்பரேஷன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வந்து பண்ணி கொடுத்தாலாம் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் இளைஞர்கள் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அது கார்பரேஷன் முடிவு பண்ணி உடனே பண்ணி கொடுத்தாலாம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப ஷேப்பாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்லாம் இதை பற்றி பேசுகிறப்ப? ஏன்னா பார்த்தாலே தெரியுது எல்லாம் பழைய பொருட்களாக இருக்குது, துருப்பிடிச்ச நிலையில் இருக்குது. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க வந்து தன்னோட சொந்த செலவில் வந்து இதை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நீங்கள் போங்க எழுதி சேங்ஷன் ஆகணும், இது எந்த ஒரு ஆர்டரும் சேங்ஷன் ஆக என்னால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே அந்த ஃப்ளோரை இடிச்சிட்டு கீழே இருக்கிற அந்த பொருளெல்லாம் மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, இங்கே செட் பண்ணிருக்காங்க. கீழே வந்து லேடிஸ்க்காக ஒன்று செட் பண்ணணும்னு சொல்லி ஒரு அப்போதுலேருந்து அது இருக்குது. பட் எப்போ அது வந்து ஓகே ஆகும்னு தெரியல. ரொம்ப ரெஸ்டிங்காக இருக்குது. 2-3 முறை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஃபேனெல்லாம் பாருங்கள், ஃப்ளோரிங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். முடிஞ்சாலும் அவன் அதிகாரிலாம் தலையிட்டு பண்ணாங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் ஒரு 45-50 இயர்ஸ் அங்கே தான் இருக்கேன். இப்போ எனக்கு 71 ஆகுது ஏஜ். அதனால் நீங்கள் கொஞ்சம் தலையிட்டு இதெல்லாம் இப்போ அதிகாரிகள் கொஞ்சம் பண்ணாங்கன்னா இப்போ வர இளைஞர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். வரதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முடிப்பேன்னு சொல்லுங்கள். இப்போது வரக்கூடிய வழியெல்லாம் பார்த்துருந்தோம், ரொம்ப மோசமாக இருக்குது. கீழே ஒரு ஷட்டர் கூட இன்னும் க்ளோஸ் ஆகி அப்படியே இருக்குது. வரக்கூடிய வழியும் வந்து ஒரு சந்து பகுதியாக இருக்குது. துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாகவும் இது இருக்குது. இதை எப்படி மேம்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து போர் போட்டாங்க கீழே. அது போர் போட்டு ஒரு மாதமாக அந்த கழிவுகள்லாம் எடுக்காமல் சேறு சகதியாக இருந்துச்சு. அதில் ஒருத்தர் கூட வழிக்கு விழுந்து அவருக்கு வந்து பேக் போன் வந்து இன்ஜுரி ஆகிடுது. இந்த மின்விசிறிலாம் வந்து 1 மாதம் காலமாக ஓடாமல் இருந்துச்சு எதுவுமே. எங்கள் வெயில் காலத்தினால எங்களால் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியல. நாங்கள் ஏஇயை பார்த்தோம், பல அதிகாரியை பார்த்தோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. கடைசியாக நாங்களே கலெக்ஷன் பண்ணி இந்த ஜிம்முக்கு வர ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு இந்த பராமரிப்பு எல்லாம் பண்ணோம். அந்த அங்கே இருக்க ஒரு எக்யூப்மெண்ட்டு கூட வந்து கீழே இருந்தது, டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களால் பண்ண முடியல. அது வந்து அது ஒர்க் அவுட் பண்ணால் நிறைய இளைஞர்கள் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வச்சு அப்புறம் இந்த போட்டிருக்கலாம், இதை நாங்களே கலெக்ட் பண்ணி ஆளுக்கு 100 ரூபா போட்டு 4000 ரூபா கொடுத்து இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தான் செய்தோம். எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. இங்கே வந்து கதவு திறக்கிறவரும் பல நாள் வரமாட்டார். அவர் எங்ககிட்ட சாவி ஒப்படைச்சிட்டு போயிடுவார். இந்த மாதிரி இதனால் பல இளைஞர்கள் வந்து பெய்டு ஜிம்முக்கு போகிறாங்க. மாதம் ஆனால் 800 ரூபா 1000 ரூபா கொடுத்து போகிறாங்க. ஆனால் இல்லாதப்பட்டவனால் பண்ண முடியாது. இல்லாதப்பட்டவன் இதை நம்பி தான் வாழணும். இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா இளைஞர்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நன்றி. ஒரு மாமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சுகாதார வசதிகளை கரெக்டாக பார்க்கணும். அதே போல் இளைஞர்களுக்கு தேவையான, பெரியவங்களுக்கு தேவையான ஒரு நடைப்பயிற்சி பூங்கா, அதே மாதிரி இந்த மாதிரி ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்குற மாதிரி அமைச்சு கொடுக்கணும். சுற்று வட்டாரங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த வள்ளுவர் கோட்டம் லேக் வியூ கிரவுண்டு மட்டும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விதிவிலக்காக இருக்கிறதா பார்க்கப்படுது. நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த லேக் வியூ கிரவுண்டினுடைய நிலையை பார்த்துருந்தோம். ஒரு லேயிங்கே இல்லாமல் பல காலமாக வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. செம்மண் வந்து கொட்டி அதை ரெடி பண்ணுறோன்னு 2 வருட காலமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சூழலை அதை சரியாக பண்ணாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்துருந்தோம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருந்தோம். அதே போல் வாலிபால் கோர்ட்டு அங்கே எப்படி சுயமாக செலவு பண்ணி அங்கே இருக்கிறவர்களே வந்து தனியார் மயமாக்கின மாதிரி ரெடி பண்ணி விளையாடிட்டு இருக்காங்கிறத பார்த்தோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மேனுவல் ஒர்க் அவுட், அதாவது நடைப்பயிற்சி மேற்கொண்டு வரவர்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக தேவைகள் இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக தான் இந்த ஜிம்முக்கு வரக்கூடிய வழி, ஜிம்மில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி தான் அவங்க சொல்கிறத கேட்டோம். அதாவது ஒரு மாமன்ற உறுப்பினர் பண்ணக்கூடிய வேலையை இவங்க வரக்கூடியவர்கள்ட்டெல்லாம் ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஜிம்மை மேம்படுத்துறதுக்கான செலவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி அதை வந்து மேம்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டுருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ கேட்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் இளைஞர்கள் அரசினுடைய சொத்துக்களை பயன்படுத்த முடியாத சூழலுக்கு ஆளாகி விடக்கூடிய நிலையில் வந்து போக போக போயிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பராமரிக்கப்படலை அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஜிம்மு ஃபெசிலிட்டிஸை தான் பார்த்து போவாங்க. ஆனால் இல்லாதப்பட்டவங்க இந்த ஜிம்முக்கு தான் வருவாங்க. ஆனாலுமே இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் துருப்பிடிச்ச நிலையிலையும் சரியாக பராமரிக்கக்கூடிய சூழலையும் இல்லை. ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் தான் அதை கண்டுக்கணுன்ட்டு இல்லாமல் ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜிம் ஃபெசிலிட்டிஸுமே சீர் பண்ணி கொடுத்து, கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸுமே சீர் பண்ணி கொடுத்து, கழிப்பறை வசதிகளையுமே சீர் பண்ணி கொடுத்து முறைப்படி பராமரிக்கக்கூடிய நிலையில் ஒரு செக்யூரிட்டியும் போட்டு அப்பப்போ இந்த விஷயங்களை வந்து மாநகராட்சி நிர்வாகம் கண்டுக்கணும்னு சொல்லி தான் இங்கே இருக்கக்கூடிய ரெகுலராக தினசரி பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.
நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்ட நிதி என்பது 1.25 கோடி மட்டும்தான். ஈரோட்டிலிருந்து ஒரு ஒப்பந்தக்காரர் இந்த கட்டுமான பணியை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முழுமையாக பணம் போய் சேராத நிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி கான்ட்ராக்டருக்கு சென்று சேராத காரணத்தால் இந்த கட்டிடம் பாதியிலே நின்று கொண்டிருக்கின்றது. 7-8 ஆண்டுகள் ஆன பின்னாலும் கூட இது முழுமையடையவில்லை. அண்மையிலே தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த உள் விளையாட்டு அரங்கத்தை பார்வையிட்டு இதை கட்டி முடிப்பதற்காக மேலும் 3 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதி அன்று அடித்த காற்றோடு பறந்து போய்விட்டது என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இன்று வரையில் 1 ரூபாய் கூட இந்த உள் விளையாட்டு அரங்கத்தை கட்டி முடிப்பதற்காக ஒதுக்கீடு செய்ததாக ஆதாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. இந்த நகரத்தை சுற்றியுள்ள கிராமத்தில் இருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்து இப்போ இங்கே ஹாஸ்டலில் தங்கி டெய்லி தினந்தோறும் பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த மழை காலத்தில் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு நிச்சயமாக பயிற்சி எடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. ஏன்னா இப்போ நம்ம கடந்த கால அனுபவம் என்னென்னா, இந்த கிரவுண்டில் விளையாடி நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் சாதித்த பல விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி அரசு வேலைகளுக்கெல்லாம் சென்றிருக்காங்க. அதனால் அரசாங்கம் உடனடியாக இதை கணக்கில் கொண்டு அந்த விளையாட்டு வீரர்களுக்காகவது இந்த கிரவுண்டை வந்து உடனடியாக செப்பனிட்டு மழைநீர் வடிகாலை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே ஒரு புதுக்கோட்டை ஹெட் குவார்ட்டருங்கிறதுனால இங்கே நிறைய இளைஞர்கள் வெளியில உள்ள கல்லூரி ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க. தயவு செஞ்சு அரசு இதை வந்து உயர்த்தணும். வந்து அரசு நினைச்சா இது ரொம்ப, அரசோ கலெக்டரோ நினைச்சா இது சாதாரண விஷயம்தான். இப்ப தனிப்பட்ட ஒருவர் நாங்க எங்களால செய்ய முடியாது. இதே கலெக்டர் நினைச்சா தாராளமா செய்யலாம். குளத்துல மண்ணு கிடக்கு, இந்த கவநாட்டு கம்மாயில அவ்வளோ மண்ணு இருக்கு. அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து போட்டாவே போதுமானதுதான். அழகா இதை உயர்த்தி சரி பண்ணி கொடுக்க முன்னாடியே விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்த காலத்திலேயே நாங்க சொல்லியிருக்கோம். அவங்களும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் மெய்யநாதன் சார்கிட்டே நாங்க சொன்னோம். அவரும் உடனே செஞ்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் செய்யல. தயவு செஞ்சு இதை உடனே மேடா உயர்த்தி இனிமேல் தண்ணி நிக்காத அளவுக்கு சரி செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விளையாட்டு மைதானத்துல குழந்தைகள் விளையாடுவதற்கு மழை பெய்தால் குழந்தைகள் விளையாட மிகவும் சிரமமாக உள்ளது. காரணம், தண்ணி அப்படி தேங்கி நிற்கிது. தண்ணி தேங்கி நிற்கிறதுனால பிள்ளைங்க வந்து நடைபாதையில் தான் விளையாடுதுங்க. அதனால நடக்கிறவங்களுக்கு சிரமமாக இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப தடுமாறுதுங்க தண்ணி தேங்கி நிற்கிறதுனால. குப்பைகள் நிறைய அங்கங்கே தேங்கி இருக்குது. அந்த குப்பைகளை கூட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். காரணம், பாம்பு சர்வ சாதாரணமாக நடமாடுது. நடைபாதையில் பயணம் செய்யும்போது பயமாக இருக்கிறது. குறிப்பாக மழை காலம் வந்துச்சுன்னா அதில் உள்ளுக்குள்ளே வர முடியாது. அங்கே வரலாம் தண்ணி தேங்கி இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சரியான வடிகால் வசதி ஏற்படுத்தணும். குறிப்பாக அந்த கிரவுண்டில் வந்து சுற்றி ஒரு பள்ளத்தாக்கு எடுத்து தண்ணி போகிற மாதிரி அது ஒன்று பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வாகனங்களை முறைப்படுத்துறதுக்கு சரியான ஒரு வழிகளையும் ஏற்படுத்தினாங்கன்னா இது பண்ணியிருக்கும். ரெண்டாவது, வருடக்கணக்காக அந்த கட்டிடம் வந்து கட்டி அப்படியே நிற்கிது. அது மண்டபமாக இருக்குது. தவறான வழிகளை பயன்படுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக மாறாமல் இருக்கிறதுக்கு அதை விரைவில் வந்து இன்டோர் ஸ்டேடியத்தை திறந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். தற்போது வந்து பள்ளி மாணவர்கள் வந்து விளையாடக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து பிடிக்குன்னு ஒரு பீரியட் ஒதுக்குறாங்க. அந்த பீரியடில் வந்து அந்த மாணவர்கள் வந்து இங்கே உடற்பயிற்சி செய்வதற்காகவும் அந்த பிடியோட சம்மந்தப்பட்ட கிரிக்கெட் விளையாடுறதோ இல்லை கபடி விளையாடுறதோ இல்லை வாலிபால் ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஆனால் அந்த பிடிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு அந்த ஸ்கூலில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இருந்திருந்தால் இந்த பசங்கள்லாம் இங்கே வந்து அந்த பிடிக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. அந்த பீரியடில் வந்து இங்கே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே யாருமே ப்ராக்டிஸ் பண்ணல. இந்த நாய் ஆடுகள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. பாருங்கள், ஆடுங்க பாருங்கள், ஒரு 10-20 ஆடு படுத்து கிடக்குது. நாய்ங்க ஒரு 10-20 நாய்ங்க சுற்றிட்டு இருக்குது. செவர்கள்லாம் சுற்றி இருக்கிற செவர்கள்லாம் பார்த்தா உளுந்து பாதி உளுந்துருக்குது, பாதி இனி 2 மழை பெஞ்சது அப்படின்னா முடிஞ்சுது, முழுசாக சாஞ்சிரும். பக்கத்தில் வீடுகள் இருக்குது. குழந்தைகள் நிறைய பேர் இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. சில டைமில் வெளியே ரோட்டில் அந்த மாதிரி மழை பெய்கிற டைமோ அந்த குழந்தைங்க வெளியே வரும்போது அந்த செவரு சாஞ்சுது அப்படின்னா பல உயிர்கள் பலியாகக்கூடிய சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிற கிரவுண்டு வந்து இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நாங்கள் சின்னதுலேருந்து இதிலே விளையாண்டுருக்கோம். இதே கிரவுண்டில் தான். எங்களுக்குன்னு ஒரு எதுவும் யாரும் மாநகராட்சியிலேருந்தோ கவர்மெண்ட்லேருந்தோ எதுவும் பண்ணி தரல நமக்குன்னு. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ 2-3 பேர் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க. சின்ன பசங்க, 9வது படிக்கிற பசங்க, 11வது படிக்கிற பசங்க, செகண்டரி ஸ்கூல் பசங்க 2 பேர் பாம்பு கடிச்சு விளையாட பால் போய் புல்லுக்குள்ளே போய் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. நாங்களும் இதிலே சின்னதுலேருந்து விளையாண்டுருக்கோம். எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்த கிரவுண்டு இப்படி சுருங்கி இத்தணுன்னு இருக்குது. ஸ்கூல்லேருந்து யாரும் முதல்ல பிடி பீரியட் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ யாரும் கூட்டி வரதில்லை மகாதனா ஸ்கூல்லேருந்து. அம்மா திட்டத்தின் கீழ் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடம் கட்டி இந்த 4 ஆண்டுகளாக
பயன்பாடற்று கிடக்கின்றது. இந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு எந்த அதிகாரியும் ஸ்டெப் எடுக்கலை. இதில் இந்த பாம்பு புத்து மாதிரியெல்லாம் நிறையா உருவாக்கிட்டு வருது. எல்லா பொருட்களும் இந்த 30 லட்ச ரூபா பொருட்களும் துருப்பிடிச்சு இளைஞர்கள் புழங்க முடியாத அளவுக்கு இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்க பள்ளிக்கூடம் சிறுவர்கள் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த டாய்லெட்டு சுகாதாரமாகவும் இல்லை. இந்த புதர்கள் முளைச்சிருக்கனால பூச்சி பொட்டை இந்த பூனை அதெல்லாம் அடிக்கடி கிளாஸ்க்குள்ளேயே போகுது. இந்த இந்த அம்மா பூங்காவை திறந்து வைத்தால் மதுவுக்கு அடிமையாகவும் இளைஞர்கள் சின்ன குழந்தைகள் விளையாட்டு அவர்கள் உடற்பயிற்சியும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகையால் இந்த இதை உடனே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இதை சரி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ரெண்டாவது, பள்ளிக்கூடத்தில் சுமார் 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளது. இந்த 5ஆம் வகுப்பு உள்ள பள்ளிக்கூடத்தில் முள்ளும் செடியும் புதருமா மண்டி கிடக்கிறது. அதில் பாம்பு வருது, தேள் வருது, நட்டாக்கிளி வருது. இந்த மாதிரி காட்டு பூச்சிகள்லாம் இங்கே வந்து அந்த பிள்ளைகள் அச்சுறுத்தலாக இருக்குது. கலைஞரால் உருவாக்கப்பட்ட சமத்துவத்தில் அம்மா விளையாட்டுக்கூடம் இருக்கிறது. இது வந்து மக்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்குது. இதை வந்து அரசு அதிகாரிகளோ ஊராட்சி ஒன்றிய தலைவர்களோ கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ நாள் இப்படி கிடக்கு? 4 வருஷமாக இப்படி தான் இருக்குது. மகாத்மா காந்தி ஸ்டேடியத்தில் வந்து நாங்கள் நடைப்பயிற்சி நடக்கிறப்ப இங்கே நிறைய நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது கழிப்பிட வசதியும் இல்லை. இங்கே அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால பாதி நாள் பூட்டிடுறாங்க, யாரையும் விடுறதில்ல. ரெண்டாவது மழை காலத்தில் நிறைய தண்ணி தேங்குது, அதனால எங்களால் நடைப்பயிற்சி பண்ண முடியல. அதாவது முதல் மாநகராட்சி சேலம் மாவட்டம்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. இது வரைக்குமே ஒரே கிரவுண்டில் தான் இருக்குது. இந்த சேலம் மாவட்ட மத்தியத்தில் வந்து ஒரு கிரவுண்டு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கிரவுண்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி மக்களுக்கு விளையாட்டுக்குன்னு அவுட்டரில் கூட ஒரு கிரவுண்டை ஏற்படுத்தலாம். ஒரே கிரவுண்டில் இன்னும் பசங்களாம் பாருங்கள் கிரிக்கெட்டு அதுன்னு விளையாடுறதுனால நடைப்பயிற்சிக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இங்கே பார்க்கிற பொழுது ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே நடைபயணமும் அதை போலவே பள்ளி மாணவர்கள் விளையாட்டு பயிற்சியும் மேற்கொள்ளுகிறார்கள். அதை இங்கே இந்த பகுதி கிரவுண்டு சுற்றுப்புற சூழல்கள் மிகவும் மோசமாக இருக்கிறது. புல் அல்லது முள் இப்படியெல்லாம் இருக்கிறது. நாய் தொந்தரவு அதிகமாக இருக்கிறது சொன்னார். ஆனால் இந்த கிரவுண்ட் என்பது தரை தாழ்ந்து இருக்கிறது. அதனால் மழை நீர் தேங்கி நடைபயணம் மேற்கொள்பவர்களுக்கோ அல்லது பயிற்சி மாணவர்கள் விளையாட்டு பயிற்சி மேற்கொள்வதற்கோ சிரமமாக இருக்கிறது. இந்த ரவுண்டை சுற்றி ஒரு சில பகுதிகளில் மட்டும் அந்த தண்ணீர் வடிவதற்கு கான் இருக்கிறது. அதெல்லாம் திறந்து உடைந்து கிடக்கிறது. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களும் மாநகராட்சிக்கு உட்பட்ட விளையாட்டு ஆணையத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக இதற்காக தனியாக ஒரு நிதி ஒதுக்கீடு பெற வேண்டும். நிதி இருந்தால்தான் பணிகளை செய்ய முடியும். காந்தி ஸ்டேடியம் நாங்கள் 25 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். 25 வருஷமாக காந்தி ஸ்டேடியம் வந்து ஒவ்வொரு தாட்டியும் கவர்மெண்ட் வந்து இது டெவலப் பண்ணுறோம், இவ்வளோ பணம் ஒதுக்குறோங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காந்தி ஸ்டேடியம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ இவ்வளோ குழந்தைங்க இவ்வளோ லேடிஸ் இவ்வளோ ஃபேமிலி வராங்க, ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. ரெண்டாவது வந்து ஒரு நடக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத்தான இல்லை. இதை கம்பேர் பண்ணால் இப்போ நம்ம ஈரோட்லலாம் இந்த பார்க்கெலாம் போய் பாருங்கள், எந்த அளவுக்கு கொடுத்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு இவ்வளோ பேருக்கு ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, குடிநீர் இல்லை. அது உண்மையாக நடந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அவங்க பண்ணுறேன்னு இருக்கிறாங்க, இன்னும் டெவலப் பண்ணல. இன்னும் கிரவுண்டை வந்து நடக்கிற கிரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லபடியாக பராமரிச்சாக்கா இன்னும் மக்களுக்கு வந்து சௌரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லாட்டியும் நிறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் பொதுமக்கள் இவ்வளோ பேர் வராங்க, லேடிஸ் எல்லாம் வராங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க, எதுவும் யூஸ்ஃபுல் இல்லை. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நாற்றம் தாங்க முடியல. இதை மட்டும் செஞ்சால் போதும். மற்றபடி நடக்கிறத நாங்கள் பாட்டை நடந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா திடீர்னு ஏதாவது யூரின் போகணுன்னா கூட என்ன பண்ண முடியும்? இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க, இத்தனை லட்சம் செலவு பண்ணி கட்டி வச்சு யூஸ்ஃபுல். கிராமப்புறங்கள் பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப முக்கியமான பள்ளி ராஜதானி அரசு கல்லர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த பள்ளியில் வந்து சுத்தமாக அது வந்து நடக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப புதராக கிடக்கு. அங்கே நைட்டு வந்து அங்கே இருக்கிற கிராமப்புற ஆட்கள் வந்து
சாராயம் குடிக்கிறாங்க, அங்கே வந்து மது அருந்தி விட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. குழந்தைங்க வந்து மரதன காலில் விளையாட வரப்ப அவங்களுக்கு அந்த அவங்க நைட்டு போட்டு வச்ச சாராய பாட்டில்களை வந்து எடுத்து போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குன்றத தவிர்த்து விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுத்து அங்கே இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து விளையாட்டை ஊக்கப்படுத்தும் வகையில் நம்ம வந்து அந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி கம்பி வேலி அமைச்சு அந்த கிரவுண்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். விளையாட்டு மைதானத்தில் சுற்றுச்சுவர் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10-12 பேர் அரசு வேலைக்கு போகிறாங்க. போக காலை மாலை 2 டைமும் வந்து பக்கத்தில் இருக்க கிராமங்களில் இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உடற்பயிற்சி, இந்த மாதிரி போலீஸ் செலெக்ஷனுக்காக டயர் ஏறுறது, ரன்னிங் அது எல்லாமே அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து காம்பவுண்ட் சுவர் இல்லாமல், சுற்றுச்சுவர் இல்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. சம்டைம் சமூக விரோத செயல்கள் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சுற்றுச்சுவர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அரசு அதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இங்கே எங்கள் ஊருடைய ஆசிரியர்கிட்ட வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. 10வது வரைக்கும் பள்ளிக்கூடம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் விளையாட்டு கிரவுண்டு, இந்த விளையாட்டு கிரவுண்டில் வந்து காலை 6 மணி முதல் மற்ற ஊர்களை சேர்ந்தவங்களும் சரி, எங்கள் ஊரை சேர்ந்தவங்களும் சரி, காலையிலேருந்து விளையாடுறாங்க, உடற்பயிற்சி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த உடற்பயிற்சி பண்ணக்கூடிய காலகட்டத்துகளில் வந்து சமூக விரோதிகள், மற்ற தண்ணி அடிக்கிறவன், போகிறவன், வாரவன், செய்கிறவன் எல்லாம் சேர்ந்து உள்ளே வந்து அந்த விளையாட நடக்கிறத வந்து அதை சீர்கெடுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கிரவுண்டில் அந்த கிரவுண்டுக்கு தேவையான கட்டமைப்பு வசதி, சுற்றுச்சுவர் கட்டி கொடுத்தா அரசினர் வந்து இந்த பள்ளிக்கு நல்ல உதவியாக இருக்கும். நம்ம ராஜதானி அரசு மேல்நிலை பள்ளியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அங்கே என்ன சூழ்நிலை நிலவிட்டு இருக்குன்னா, அங்கே இருக்கிற முன்னாள், அதாவது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாணவிகள்லாம் மாவட்ட லெவலில், மாநில லெவல்லாம் போய் விளையாட்டு போட்டியில் எல்லா விளையாட்டுலையுமே சிறப்பாக ஜெயிச்சு வந்து இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு வந்து ஒரு சரியான பராமரிப்பு இன்றி, முற்றுப்புற மண்டி, ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. ஒரு சுற்றுச்சுவர் கூட இல்லை. அவங்களுக்கு இந்த வசதியை மட்டும், அதாவது கிரவுண்டை மட்டும் நல்ல முறையில் சீரமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல முறையில் விளையாண்டு வேற லெவலில், மாவட்ட லெவலில், மாநில லெவலில், ஏன் நேஷனல் லெவலில் கூட போய் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு அந்த கிரவுண்டை மட்டும் சரியான முறையில் பராமரிச்சு கொடுக்கணும்னு அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, பராமரிப்பு இல்லை. நாங்கள் ரொம்ப நாள் இங்கே வாக்கிங் வரோம், எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. வாட்ச்மேன் இல்லை. இந்த மாடெல்லாம் வந்து நிறைய சாணி போட்டு வச்சுட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்புறம் ஃபுல்லுமே எதுவுமே பராமரிக்கிறதில்ல. ஊஞ்சல் கிடையாது, ஊஞ்சல்லாம் எல்லாமே கழட்டி வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கரெக்டாகவே இல்லை. எல்லாமே ரொம்ப நாளாகவே பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப இதாக தான் இருக்குது. இப்போ மாடையும் இது பண்ணிவிட்டு, மாடு நிறைய முட்டை வருது, அது பயமாகவும் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா இது பண்ணி நல்லா பண்ணலாம். இங்கே எல்லோரும் நிறையா பேர் வர்றாங்க தினமும். வாட்ச்மேன் கிடையாது, பாத்ரூம் வசதியும் கிடையாதுங்க, தண்ணி வசதியும் இல்லை. பாத்ரூம்லாம் எல்லாமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க போல். இந்த இதில் வந்து பார்க்கில் இன்னும் கொஞ்சம் வசதிகள் செஞ்சு கொடுத்து, இந்த டாய்லெட்டு கொஞ்சம் வசதிகள் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த டாய்லெட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பார்க்குக்கு பின்னாடி வந்து சுடுகாடு இருக்குது. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மரப்பு ஏதாவது இது பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஈவினிங்கில் நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் விளையாட வர்றாங்க. இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. 6 மணிக்கு மேலே வந்து வர்றதுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் மரப்பு மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து, இது வந்து 2021ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. அதன் பிறகு போதிய வசதிகள் இந்த சிறுவர் பூங்காவிற்கு இன்னும் கூடுதலாக வேணும், அமைக்கலை. அதே போல் பராமரிப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை, வெறும் புல் பூண்டுகளாக முளைச்சி அது மாதிரி கிடந்துக்கிட்டு இருக்குது. ஆள் இல்லாத இடம் மாதிரி கிடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் கழிவறை கட்டி அது பராமரிப்பு இல்லாமல் அப்படியே கிடந்துகிட்ருக்கு. அரசாங்கம் இதுவரையிலும் இதை வந்து கவனத்துக்கே இன்னும் கொண்டு வரல. அதை நான் உடனடியாக வந்து அரசாங்கம் இந்த பகுதியை கவனத்தில் எடுத்து, நகராட்சி கவனத்தில் எடுத்து, தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அதன் வாயிலாக இதை மறுசீரமைப்பு செய்து கொடுக்கணும்னு இந்த பகுதி குழந்தைகள், பெற்றோர்கள்
அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பையனுக்கு அடிபட்டுருச்சு, எங்கள் தண்ணி கேட்டால் தண்ணி யாருமே இந்த பார்க்கில் எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஆனால் பாத்ரூம் ரொம்ப நாள் பூட்டியிருக்கு, மற்ற விளையாட்டு பொருட்கள் எல்லாமே உடஞ்சிருக்கு. சர்வதேச அளவுகளை புகழ் பெறுவதற்கு ஆடுகிற ஒரு களமாக காந்தல் முக்கோணம் பகுதியில் இருக்கிற மைதானம் விளங்குகிறது. அந்த மைதானம் இன்றைக்கு குடித்து கும்மாளம் போடுகிற சாதாரண வீணர்களினுடைய ஒரு கூட்டம் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்கு கால்நடைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த திடல் தன்னுடைய முழு பொலிவையும் இழந்து ஒன்றுக்கும் உதவாமல் போய்கொண்டிருக்கிறது. இதை மிக நிச்சயமாக அரசு கவனத்தில் எடுத்து அந்த காந்தல் முக்கோணம் கால்பந்து திடலை காக்க வேண்டும். இங்கிருக்கிற கால்பந்து கனவிலே தெரிகிற இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அதை சிறப்புப்படுத்தி காப்பாற்ற வேண்டிய கடமை இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கும் இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்களுக்கும் உள்ளது. முக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தை சுற்றி பல்வேறு விதமான சகிக்க முடியாத சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இந்த மதுப்பிரியர்களுடைய தொல்லை ரொம்ப அதிகம். சுற்றி வரையிலும் உட்காந்துக்கிட்டு மது பாட்டில் சிதறி கிடக்கிறதோட மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு ரொம்பவும் சிதிலமடைஞ்சு கிடக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த விளையாட்டு மைதானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மைதானம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஊட்டியை பொறுத்தளவுக்கு விளையாடுறதுக்குன்னு மைதானங்களோ இல்லை வாக்கிங் போகிறதுக்கு கூட எதுவுமே அரசாங்கத்தால் முறையாக செய்து கொடுக்கல. HADP கிரவுண்ட் இருந்துச்சு, அதை வந்து இப்போ அரசாங்கம் முழுமையாக கையில் எடுத்து அங்கே விளையாட்டு ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்றவர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற அளவில் நின்று போச்சு. இப்போ விளையாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கு அந்த விளையாட்டு மைதானம் தான். அதையும் ஃபுட்பால் மேட்சுக்கு பயிற்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு மைதானம் தான் இருக்குது. அந்த மைதானத்தையும் வந்து இப்போ நகராட்சி நிர்வாகம் சரியாக பராமரிக்கிறதில்ல. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே முழுக்க முழுக்க தண்ணி தேங்கி இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா சீசன் டைமில் வந்து அங்கே வந்து பார்க்கிங் போட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. விளையாட்டுக்கு இருக்கிற மைதானத்தில் பார்க்கிங் விட்டால் வரக்கூடிய வண்டிகள் வந்து பள்ளத்தை கொண்டு போய் அங்கே முழுக்க முழுக்க தண்ணி தேங்கி நின்று விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது.